ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு பகுதியை சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். அதில் மற்றொரு பகுதி இருக்கிறார். தொழுகையை ஜமாத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றினுடைய பலன் என்ன, அதுவும் இஸ்லாமிய வழிபாட்டினுடைய ஒரு தனித்துவம் என்பதை சென்ற அமர்விலும் அதற்கு முந்தைய அமர்விலும் நாம் சொன்னோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஜமாத்துடன் தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியதற்கான பல்வேறு சான்றுகள் திருக்குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅகீமு ஸலா வஆத்து ஸக்கா வர்கஊ மஅர் ராக்கிஈன். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஜமாத்துடன் சேர்ந்து நீங்களும் தொழுங்கள் என்று பொருள். தொழக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தொழுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தொழுகையினுடைய மிக முக்கியமான அம்சத்தை எடுத்து கூறி அதை செய்பவர்களுடன் நீங்களும் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இது யூதர்களை பார்த்து சொன்னாலும் இந்த வசனம் யூதர்களை பற்றி தான் பேசுகிறது. இருந்த போதிலும் பொதுவாக எல்லா மக்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்வதை திருக்குரானிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எதற்கு யூதர்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ என்று நாம் எண்ணிக்கொள்வதற்கா அல்லது அதை அறிந்து கொள்வதற்கா? இல்லை. அந்த செய்தி, அது மாதிரியான செயல்கள், நல்ல நல்ல செயல்கள் நம்மிடத்தில் வர வேண்டும், தீய செயல்கள் நம்மிடத்திலிருந்து அகல வேண்டும் என்பதற்குத்தான் அதை திருக்குரானிலே இடம்பெறச் செய்திருக்கிறார். ரசித்து விட்டு போவதற்கு அல்ல. அல்லது அது ஒரு அறிவு, அதிலிருந்து நமக்கு ஒரு கல்வி கிடைக்கிறது, யூதர்களை பற்றிய செய்தி நமக்கு காண கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மட்டும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஜமாத்தை பள்ளிவாசலிலே வந்து தொழுகைகளை நிறைவேற்றுவதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு சஹீஹுல் புகாரிலே ஒரு சான்று இருக்கிறது, முஸ்லிமிலும் இருக்கிறது, பல்வேறு ஹதீஸ் நூல்களிலும் இது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லக்கத ஹமம்து அன் ஆமுர பிஹதமின் ஃபயுஹதம் சும்ம ஆமுர பிஸ்ஸலா ஃபயுஅzzன் லஹா சும்ம ஆமுர ரஜுலன் ஃபயஉமுன் நாஸ் சும்ம உகாலிஃப இலா ரிஜாலின் ஃபயுஹர்ரிக அலைஹிம் புயூதஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது, விறகு கட்டைகளை கொண்டு வாருங்கள் என்று நான் ஆணையிட்டு, பிறகு தொழுகைக்காக பாங்கு சொல்லும்படி நான் உத்தரவு போட்டு, அதன் பிறகு ஒரு மனிதரை மக்களுக்காக நீங்கள் ஜமாத் நடத்துங்கள், தொழுகை நடத்துங்கள் என்று ஒருவரை நான் ஏவி, பிறகு சில மனிதர்களுடன் நான் சென்று
யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த விறகு கட்டைகளை எல்லாம் கொண்டு அவர்களுடைய வீட்டிலே எரிந்து அவர்களை அந்த வீட்டோடு கொளுத்தி விடலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த எண்ணத்துக்கு அவர்கள் செயல் வடிவம் கொடுக்கவில்லை. ஜமாத்துக்கு வராதவர்கள், ஒரு காரணமும் இல்லாமல் வீட்டிலே தொழக்கூடியவர்கள், அவர்கள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜமாத்துடன் வந்து தொழுகையிலே பள்ளிவாசலிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். அப்படி தொழாதவர்கள், ஜமாத்துக்கு வராதவர்கள் மீது தங்களுடைய ஆதங்கத்தை, ஆத்திரத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு அறிவிப்பிலே முஸ்னத் அஹ்மதினுடைய அறிவிப்பிலே வருகிறது, லவ்லா மாஃபில் புயூத்தி மினன் நிஸா வ துர்ரியா, அந்த வீடுகளில் பெண்களும் குழந்தைகளும் இல்லாதிருந்தால் நான் இந்த வேலையை செய்திருப்பேன் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அப்பாவிகள், இந்த குற்றத்தில் பங்கெடுக்காதவர்கள், அவர்களுக்கு இது அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கையில் ஏன் அவர்களும் இதிலே பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் நான் இதை விட்டொழித்தேன் என்று சொன்னதாக முஸ்னத் அஹ்மதிலே ஒரு அறிவிப்பிலே வருகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துக்கு வராதவர்கள் மீது எந்த அளவுக்கு ஆத்திரம் கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கண் தெரியாதவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து வருவதற்கு யாரும் எனக்கு இல்லை, நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா அப்படின்னு அனுமதி கேட்கிறார். கண்ணு தெரியாதவர் எப்படி வர முடியும், பள்ளிவாசலுக்கு வர முடியும்? ஐவேளை பள்ளிவாசலுக்கு வர்றதாகனா அவருக்கு சாத்தியம் கிடையாது. மழை இருக்கும், இருட்டு இருக்கும், இந்த மாதிரி பல இடர்கள் இருக்கும், அவரு கண்ணு தெரியாம வர முடியாது. ஒரு ஆள் இருந்துன்னு சொன்னா அதை கூட்டிக்கிட்டு அவருடைய கைத்தாங்களால அப்படியே என்ன செஞ்சிடலாம், பள்ளிவாசலுக்கு வந்துடலாம். இப்ப இவர் வீட்டில் தான் தொழணும். அனுமதி கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பார்வை தெரியாது, என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்ததற்கும் யாரும் கிடையாது, நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா, அதுக்கு அனுமதி தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பரவாயில்ல, நீங்க வீட்டிலே இருந்து தொழுதுக்கிடுங்க அப்படின்னு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியை பெற்று திரும்பி செல்கிறார். போனவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க. ஹல் தஸ்மஉ நிதா ஃபி ஸலாத், தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுவதை நீங்கள் செவியேற்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா. அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பள்ளிவாசலுக்கு வந்தானுங்கிறாங்க, அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். தொழுகைக்கு வாருங்கள், பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அழைப்புடக்கப்படுகிறதா இல்லையா பாங்குல, நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகணும் என்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறார். இருந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடம் சொன்னது சிறந்தது என்ற அடிப்படையில், உங்களுக்கு பாங்கு சொல்வதனுடைய சப்தம் காதிலே விடுமானால் நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதால் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போனாலும் நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதால் உங்களுக்கு சிறப்பு என்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வேறு சில ஆதாரங்கள் இதற்கு எதிராக இருக்கிறதுனால இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் இவர் போல ஒரு பார்வை தெரியாத ஒரு மனிதர், பத்ர் போரிலே கலந்து கொண்ட ஒரு அன்சாரி தோழர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் பார்வை போய்விட்டது, நான் என் சமுதாயத்திற்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தவன், ஆனால் மழை வந்துவிட்டால் ஓடைகள் எல்லாம் நிறைந்து வழிந்தோடும் வெள்ளம், அந்த நேரத்தில்
நான் அவர்களிடம் பள்ளிவாசலுக்கு சென்று அவர்களுக்கு தொழுகை நடத்துவது என்பது எனக்கு சாத்தியம் கிடையாது. அதனால நீங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்தை தேர்வு செய்து நீங்க கொடுங்க, நான் அந்த இடத்துல உங்க வீட்டில் நான் தொழுது கொள்ளுகிறேன். இது மாதிரியான நேரங்கள்ல, எல்லா நேரங்கள்லன்னு இல்லை, அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரியான நேரங்கள்ல நான் என்ன செய்யறேன், வீட்டுக்கு வந்து வீட்டில் நான் தொழுது கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் காரணத்தை சொல்லி அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் சூரியன் நன்கு உயர்ந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அனுமதி கேட்டாங்க. உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள உள்ள அழைத்தாங்க. உள்ள போன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, எங்கே நான் தொழ வேண்டும், இடத்தை காட்டு. வந்த நோக்கம் அதுதானே. நோக்கத்தை தூர விட்டுட்டு மற்றபடி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. நாம் ஒரு இடத்துக்கு போனாலும் என்ன செய்வோம், வந்த நோக்கத்தை பிற்படுத்திடுவோம், மற்ற விஷயங்களை என்ன செய்வோம், பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நேரம் ஆகிப்போச்ச, நம்ம வந்த நோக்கம் இது இல்லவோ, இப்போ அது முடியாத, இன்னொரு நாளைக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த முக்கியமான வேலையை பிற்படுத்தி விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு ஆட்சித் தலைவர், எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்க முடியாது, அது அவங்களுக்கு நேரம் கிடையாது. அதனால வந்த வேலை என்ன, முதல்ல அதை என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்த வீட்டில் ஒரு இடத்த சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் இந்த இடத்துல தொழலாம் அப்படின்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தொழுங்களேன் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, என்ன இந்த இடத்த காட்டிட்டாங்களே, சரி வேற என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிட்டாங்க தொழுதான்னு சொல்லி ஒரு வேண்டாம் வெறுப்போடு தொழ வேண்டிய ஒரு நிலை வந்துடும். அதனால நீங்க கையை காட்டுங்க, நான் அந்த இடத்துல என்ன செய்யறேன், தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோடனே அவர் என்ன செய்யறாரு, வீட்டினுடைய ஒரு ஓரத்தை அந்த இடத்தை காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று தக்பீர் கட்டுறாங்க. பின்னால் அபூபக்கர், பிறகு அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தக்பீர் கட்டி அவங்களுக்கு பின்னால் தொழுகிறாங்க. 2 ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினாங்க. பிறகு சலாம் கொடுத்த உடனே அவங்களுக்காக ஒரு சின்ன உணவு இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அங்கு தயாரிக்கப்பட்டு இருந்தது. அது என்ன உணவு அவர் சொல்றார், நாங்கள் வந்து இறைச்சியை தண்ணீர் மாவுடன் கலந்து இந்த தக்கடி செய்வாங்கல்ல, இறைச்சி தக்கடி, இறைச்சியுடன் கூடிய தக்கடி அப்படி வச்சுக்கிடுங்க, அந்த தக்கடியை நாங்கள் என்ன செய்வோம் செய்து அவர்களுக்காக வைத்திருந்தோம். இதற்கிடையில் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு வந்திருக்கிறாங்க என்ற செய்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் பரவிடுச்சு. பலரும் என்ன செய்யறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்க மாலிக் பின் துவைஷன், எங்க மாலிக் பின் துஹைஷன், மாலிக் பின் துஹைஷன் என்பவரை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை அவர் இங்கே வரல, அவர் முனாஃபிக்கு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர் நேசிப்பது கிடையாது அப்படின்னு அங்கிருந்த ஒருவர் சிலர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு ஆளை பற்றி அவரை பற்றி அப்படி சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர் மொழிந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் பின் துஹைஷனை பற்றி சொல்றாங்க. அப்ப இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்குமே நன்கு அறிந்த விஷயம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில அவருடைய எண்ணமும் அவருடைய செயல்பாடும் நயவஞ்சர்களோட தான் இருக்காது, அப்படிதான் நாங்க பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக திருமுகத்தை நாடி வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொன்னாரோ
அவரை அல்லாஹ் நரகத்திற்கு தடை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுத்தமாக சொன்னான். சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? தக்க காரணத்துடன் வீட்டில் என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கலாம். பள்ளி வாசலுக்கு வர முடியாத ஒரு காரணம், அது அவங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு இங்கே வந்துடக்கூடாது, உஸ்தாது இது இந்த மாதிரி காரணத்துக்காக நான் வீட்டில் தொழுதுக்கலாமா என்று ஆளுக்காக ஒரு காரணம் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். நீங்கள் எந்தெந்த காரணத்தை எப்படி எப்படி எடுத்துக்கிடுவீங்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கணும். தக்க காரணத்துடன் என்ன செய்யலாம்? பள்ளி வாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது. அப்போ தொழுகை ஜமாத்துடன் நிறைவேற்றுவது என்பது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த சான்றுகளின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.